சத்தம் போடாத. சாவி இல்ல. நம்பிக்கை இல்லைனப்பா. கால் தர மேலதான் இருக்கு. நான் செத்த மாதிரி நடிச்சிருக்கேன். நீ இப்படி அழுவுறிய? நான் உண்மையில செத்துனா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு 2வது நாள், 16 கருமாதி, அடுத்த வருஷம் திவசம். மது பின்ன என்ன? இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்கிற, 10 நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேங்க. செத்தால உண்மையா சாகணும், லவ் பண்ணாலும் சீரியஸா லவ் பண்ணணும். ஓகே, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையா செத்துறேன். இப்ப லவ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு. சீரியஸா லவ் பண்றேன். ஐ லவ் யூ மது. ஆமாயா, பியு சின்னப்பா மாதிரி 50 அடிக்கு அந்த பக்கம் இருந்துட்டு என்னையா லவ் மது. ஐ லவ் யூ. இது ஓகேயா? ஐயா, இது கூட ஏதோ டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு, லவர் மாதிரி இல்ல. மது, ஐ லவ் யூ. ஹவ் இஸ் திஸ்? நாளைக்கு எனக்கு ஒரு லைப்ரரி எழுதி தரியா ப்ளீஸ்? எதுக்கு? யாருக்குமே தெரியாம இதை படிக்கணும், பலர் கண்ணு படாம இதை மறைச்சு வைக்கணும். கிளாஸ் ரூம் யாரும் பார்க்காதப்போ எழுத்து கரைஞ்சு போற மாதிரி அதுக்கு கிஸ் கொடுக்கணும். எதுக்கு நாளைக்கு? இப்ப என்ன வேலை? இந்த கட்டில் உட்காந்து நீ எழுது, அந்த டேபிள் உட்காந்து நான் எழுத. ஓகே சரி. பட் ஒரு சின்ன பந்தயம். என்னது? யார் அதிகமா லெட்டர் எழுதுறாங்களோ அவங்களுக்கு, குறைவா எழுதுறவங்க லெட்டரை கணக்கு போட்டு லெட்டருக்கு 1 நிமிஷம் கிஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே. அதிகமா எழுதுறவங்க குறைவா எழுதுறவங்க கிஸ் பண்ணணும். அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீதான் கிஸ் பண்ண. ஐயோ, நான் அந்த பந்தயத்துக்கு வரல. ஏன்? எப்படி இருந்தாலும் பந்தயத்துல நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உனக்கு தான் பெனிஃபிட். நான் மாட்டேன் 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 மாட்டவே மாட்டேன். நோ நோ, இதெல்லாம் பெட் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பெட்ல இருந்து கத்தி பிரயோஜனமே இல்ல. இந்தா 100 லெட்டர். நீ 3 தானா? அப்போ 3 மைனஸ் 100 97. 1.5 மணி நேரம் 7 நிமிஷம். இவ்வளவு சீக்கிரம் 100 லெட்டர் எப்படி? இப்பெல்லாம் பேசக்கூடாது. நானா ஜெயிச்சிட்டேன்ல. இல்ல, நீ ஏமாத்த. 1.5 மணி நேரம் 7 நிமிஷம். 1.5 மணி நேரம் 7 நிமிஷம். என்னது இது? கார்பன் பேப்பர். இத வச்சுதான் 100 காப்பி எடுத்தியா? You cheat. தப்பு செஞ்சுட்டேன். செஞ்ச தப்புக்காக நேரத்தை குறிச்சுக்கலாமே. 1 மணி நேரம் முடியாது. 1/2 மணி நேரம் 7 நிமிஷம். அவுட். 7 செகண்ட். I said out. ஒண்ணே ஒண்ணு. போடா. போடே. ஹலோ மது, நான் நாதன். ஹலோ. என்ன மனுஷன் நடிச்சா இல்ல மிருகம் நடிச்சியா? தியேட்டர் வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நான் நிக்கிறேன். நீ வீட்ல என்ன பண்ற? படுத்துட்டு இருக்கேன். என்ன தியேட்டருக்கு வர சொல்லிட்டு நீ வீட்ல படுத்துறா என்ன அர்த்தம்? சாரி கண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை. நீ போய் சொல்ற. ப்ராமிஸ்டா, எனக்கு மெட்ராஸை கண்ணு திறக்கவே முடியல. 3 நாளைக்கு வெளிச்சத்தை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இல்ல மது, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. எவ்வளவு சார் ஆச்சு? ஐயோ வேணாம் தம்பி. ஏன் சார்? இங்க காதலருக்கு இலவசம் இல்ல. பரவாயில்ல சார், வாங்கிக்கங்க. ஐயா இத பாரு, லவ் பண்ணும்போது பொம்பளைங்க தான் கோவப்படணும், ஆம்பளைங்க கெஞ்சணும், முடிஞ்சா சைலண்ட் ஆயிரணும். நீ ரொம்ப கோவப்படுற. லவ் பண்ணும்போது ஆம்பளைங்க கோவப்படுறது எப்படின்னா, குறுக்க போறவ மேல கோபப்பட்டு டிரைவர் ஸ்டீரிங்ல இருந்து கையை எடுத்துற மாதிரி. ரொம்ப டேஞ்சர். சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, போய் சமாதானப்படுத்துங்க. அந்த பொண்ணுக்கு தான் மெட்ராஸ் ஆயின்னு சொன்னாங்களே. ஓகே சார். சார், மெட்ராஸ் ஆயின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டன்ல. ஐயோ, ஐம் சாரி மது, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை.
என்ன மன்னிச்சிடுறா. ஏய், அத நான் எப்போ மறந்துட்டேன். ஏன் அசிங்கமா மன்னிப்பெல்லாம் கேக்குற? ரொம்ப கஷ்டமா இருக்கா? எங்க காட்டு. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி க்ளோஸா பார்க்காத, உனக்கும் மெட்ராஸே வந்துரும். வரட்டும், அதுக்கு தான் பாக்குறேன். சந்தோஷத்தை சமமா பங்குகிட்ட நாம சங்கடத்தை மட்டும் ஏன் தனியா அனுபவிக்கணும்? கண்ணு தீ மாதிரி எரியும். பரவாயில்ல. ஐயோ, வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. பரவாயில்ல. எரிச்சல் உயிர் போகும். பரவாயில்ல. என்ன நீ? நான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல பரவாயில்லங்க. உனக்கு மூளையே கிடையாதா? எதுக்கு மூளை? நாம 2 பேரும் சேர்ந்து என்ன சயின்டிபிக் ரிசர்ச் பண்ண போறோம்? இது காதல். இதுக்கு தேவை பிரெயின்ல ஒன்லி பிரியம். அது ஐயா கிட்ட நிறையவே இருக்கு. என்ன மேடம் அநியாயமா இருக்குது? நீங்க என்ன பொண்ணா கொடுக்க போறீங்க? போறேன் மேடம், ஆனா திரும்பி வருவேன். அந்த மீடியேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கூடயே வந்து உங்க கையிலே நான் லோன் வாங்கல. என் பேர் நாதன் எம்ஏ இல்ல. குட் பை. உங்க அம்மாக்கு அடையாளம் தெரியாதுல்ல? சரி, அத்தை கிட்ட நான் கேட்டதா சொல்லு. நீ ஏன் இந்த ஆட்ட ஆடுற? மனுஷனை ஒழுங்கா படம் பார்க்க விடுறியா? நிம்மதியா? ஐயோ, மாமாட்ட போணுமா கண்ணா? மாமாவா? ஆமா சார், குழந்தை ஆசைப்படுதுல, கொஞ்ச நேரம் வச்சுங்க சார். ஐயோ, பிரேக் அடிச்சா பஸ் அடுத்த ஸ்டாப்ல தான் நிக்குது. குழந்தை கிட்ட நிறுத்துமா? மிஸ்டர், உங்க குழந்தைய பிடிங்க சார். மது, நான் டாய்லெட்டுக்கு. ஏன் நீமா? ஐயோ, இத வாஷ் பண்ணிட்டு வரேன். ஐயா, மூக்க பிடிச்சுப்பால, நான் எப்படி போய் அவளை தொடுவேன்? காதலி நான் பேக் ரோல இருக்கிறப்போ என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்திய, அதுவும் வயசான ஒருத்திய, அவளை போய் கிஸ் பண்ற உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல. கெட் அவுட், கெட் லாஸ்ட். மது, நீ என் மனசை புரிஞ்சுக்காம மனம் போனபடி பேசாத. நாக்கு 4 பக்கம் திரும்புங்கிறதுக்காக நீ கண்டபடி பேசலாமா? எதை சிந்தாலும் அள்ளி எடுத்துடலாம், ஆனா வார்த்தை கொட்டிட்டா அள்ள முடியாது. யாரு சொன்ன அந்த டயலாக? பழைய தமிழ் படத்துல பார்த்தேன். உப்ப கடையில கொட்டினா அள்ள முடியுமா? முடியாது. அப்ப வாய் முடிப்போ. மது, உன்னை தியேட்டர்ல தொடறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏகப்பட்ட குழப்பம், கன்ஃபியூஷன் தான் அப்படி நடந்தது. எதுக்கு என்ன தொடணும்? நீ தானே சொன்ன 8 நின்னு லவ் பண்ண பியூ சின்னப்பா மாதிரி இருக்குன்னு. அப்போ தொடாம லவ் பண்ண முடியாதுங்கறீங்க? ஆமா, தீட்டு தான் கத்தி கூர்மையாகும், காய்ச்ச தான் தங்கம் மெருகேறும், தொட தான் காதல் டெவலப். நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, 8 ஜோடி பொருத்தம் பார்த்து
20-30 வருஷம் வாழ்ந்தவங்க 2-3 குழந்தை குட்டிங்களை பெத்தவங்க அவங்கள கேள்வி கேட்கிற நிகழ்ச்சியில இது லவ்வர்ஸ்க்காக மேட் ஃபார் ஈச் அதர் கான்டெஸ்ட். நேயர்கள் சார்பிலும் என் சார்பிலும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். முதல்ல செல்வி மது. வணக்கம். வணக்கம்மா. உங்க காதலரோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவர் பேரு ரங்கநாதன். மிஸ்டர் ரங்கநாதன், நான் இவங்க கிட்ட சில கேள்விகள் தனியா கேட்கணும். ப்ளீஸ். ஓகே சார். மிஸ் மது, இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. மிஸ்டர் ரங்கநாதன் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு, நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா. நிச்சயமா. ஒரு கற்பனையான கேள்வி, என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இல்ல. அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். கொன்னுடுவீங்களா? யார? அந்த பொண்ணையா? சேச்சா, அவளையே கொலை பண்ற. என்னை ஏமாத்துன அவனை தான் கொலை பண்ணுவேன். யார? ரங்கநாதனையா? ஆமா. எனக்கு கிடைக்காத அவரு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. வெரி குட், வெரி குட், வெரி குட் அப்ரோச், வெரி குட் அப்ரோச். Thank you. மிஸ்டர் ரங்கநாதன் வாங்க சார். இப்போ நீங்க சொல்ல போற பதில்ல தான் இறுதி சுற்றுல உங்களுக்கு முதல் பரிசே கிடைக்க போறது. நீங்க மிஸ் மதுவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க இல்லையா? ஆமா சார், உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதனாலதான் தைரியமா டிவி பேட்டிக்கு வந்திருக்கோம். வெரி குட், வெரி குட். ஒரு கற்பனையான கேள்வி, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணி கூடாது. இல்ல சார். இப்போ இவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன். நீங்களும் கொன்னுடுவீங்களா? யார? அந்த மாப்பிள்ளையா? நான் எதுக்கு அவனை கொலை செய்யணும்? என்னை ஏமாத்திட்டு போன அவளை கொன்னுடுவேன். எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எஸ் எஸ் எஸ். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க? இந்த டிவி ஸ்டேஷன் யாரையா தெரியுமா? லீக் ஆயிட்டா? எனியோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கண்டிப்பா இவங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுக்க போறேன். ஆல் தி பெஸ்ட்.